அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். குட் ஈவினிங் ஆல். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறதெல்லாம் கிளியர் தானே? ஒரு கச்சத்துல போடுங்க பாப்போம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அகைன் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். இன்னைக்கு நாம வந்து இந்த மை அபெக்ஸ் ஜேர்னி, இந்த அபெக்ஸோராங்கிற இந்த அழகான ஒரு பயணத்துல நான் அனுபவிச்சது, நான் சந்திச்சதுகள், இந்த எக்ஸ்பீரியன்ஸ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சதுக்கு இறைவனுக்கும், அடுத்ததா சஃபா சிஸ்டருக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இறைவனாக தந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்று நான் சொல்லணும். என்ன சும்மா இடையால போற ஒரு ஆள கூப்பிட்டு கையில ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்ட குடுத்தா எப்படி ஒரு ஒரு ஃபீலா இருக்குமோ, அப்படியான ஒரு ஃபீலிங்கோட தான் நான் இந்த பிசினஸ வந்து செஞ்சு கொண்டு வரேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆ அந்த வகையில பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னா, அ நான் ஃபிரோசா ஜெஃப்ரி. இந்த இடம் வந்து கல்முனை, அம்பாறையில கல்முனை. சஃபா சிஸ்டர் டீமுக்குள்ள வந்து ஒர்க் பண்ணி கொண்டு வாரேன். அதோட நான் ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரா இருக்கிறேன். அடுத்தது ஒரு ஃபிளாஷ்பேக். இப்ப இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர் அபெக்ஸோராவுல இருக்கிற ஃபிரோசா ஜிப்ரியை தான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் கொண்டோட ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி பார்க்கேன். அந்த வகையில ஃபிரோசாங்கிற ஆள் வந்து ஒரு டீச்சரா கிட்டத்தட்ட 7 வருஷமா ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணி கொண்டு வாரேன். இந்த சப்ஜெக்ட் வந்து சயன்ஸ். அதோட நான் இப்போதைக்கு நிந்தவூர், அம்பாறையில இருக்கிற நிந்தவூர் மதர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல வந்து டீச் பண்ணி கொண்டு வாரேன். அதோட நான் மெரிட். 3 கிட்ஸ் இருக்கிறாங்க. மூத்த மூத்த மகன் வந்து கிரேட் 3யும், 2வது மகள் கிரேட் 1ம், 3வது மகள் வந்து 3 வயசு சின்ன ஆக்கள். இனி ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு சொல்லி பார்த்தா, உம்மா மவுத்து, அதே மாதிரி மாமியாக்கு அப்படி ஹெல்ப் எதுவும் இல்ல. நாங்களும் எங்கட இந்த குட்டி ஃபேமிலி இந்த மாதிரி எங்கட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு. அதோட மிஸ்டர் வந்து அவர் ஒரு டீச்சரா இருந்து, மெக்ஸ் டீச்சரா இருந்து இப்போதைக்கு அவர் பிரின்சிபலா நியூ அப்பாயின்மெண்ட் எடுத்து பிரின்சிபலா ஒர்க் பண்ணி கொண்டு வர்றார். அதோட நான் வந்து இந்த ஃபிரோசா ஜிப்ரி அவங்க வந்து என்னன்னு சொன்னா, இந்த பிசினஸுக்கு வாரத்துக்கு முதல் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி ஒன்று செஞ்சுட்டு வந்தேன். அந்த ஆன்லைன் ஷாப்பிங் இந்த பிக்ல நான் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 2022ல இருந்து சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டா செஞ்சுட்டு வந்தது. இப்ப நான் இந்த அபெக்ஸோராக்கு பிறகு நான் இதை விட்டுட்டேன். அஹ் இதோட அல்ஹம்துலில்லாஹ்ண்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அதுக்கும் இதுக்கும் டைம் கொடுத்து அதையும் ஸ்டேட்டஸ்ல போட்டு இதையும் ஸ்டேட்டஸ்ல போட்டு ரெண்டையும் குழப்பி கொள்ள விரும்பாம அதை நான் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இப்ப வந்து அபெக்ஸோராவில் தான் நான் ஒர்க் பண்ணி கொண்டு வரேன். இதுதான் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் உண்டு. ரைட். அடுத்தது இப்ப நான் ஏர்லியா இந்த ஃபிளாஷ்பேக் கேட்டிருப்பீங்க எல்லாரும். அடுத்தது வந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப். நான் இந்த அபெக்ஸோரா ஜேர்னிக்கு எப்படி வந்தேன், நீங்கால என்னென்ன நடந்துச்சுன்ற ஒரு சின்ன குட்டியா ஒரு குயிக்கா போற மாதிரி ஒரு ருஷானி சிஸ்டர் மூலமா தான் நான் இந்த பிசினஸுக்குள்ள என்டர் ஆகினது. நான் நார்மலா நான் ஸ்டார்டிங்ல வந்து ஒரிஃப்ளாம் செஞ்சு கொண்டிருந்தேன். ஆனா பெருசா சக்சஸ் ஆகல. ஆனா ருஷானி சிஸ்டர் டீம்ல தான். ஆகவே அவங்க இந்த ஒரிஃப்ளாம் வந்து இதாகின உடனே, பிளாக் ஆகின உடனே எனக்கு ஜாயின் ஆக சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா நான் பெருசா கண்டுகொள்ளல. இப்பதான் ஒரிஃப்ளாமே பெருசா சக்சஸ் இல்ல. ஆகவே நான் அதை பெருசா இது பண்ணல. என்னமோன்னுட்டு அதுல பாட்டுல விட்டுட்டு இருந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் ரோஷானி சிஸ்டர் வந்து டீம்ல ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு வித்தின் 2 வீக்ஸுக்குள்ள இந்த அபெக்ஸோரா இன்கம் 10,000 சொல்லி அவங்க ஒரு இது ஒன்று போட்டிருந்தாங்க அந்த குரூப்ல. அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகித்தான் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை கேட்டு 2024 மே 14ஆம் தேதி தான் நான் வந்து ரெஜிஸ்டர் ஆகிறேன். அதுக்கு பிறகு அபெக்ஸோரால ரெஜிஸ்டர் ஆகி நான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு 5ஆம் மாசம் 16ஆம் தேதி எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் வந்து கிடைக்கும். சரி, ரைட். அதோட அவங்க வந்து என்ன
அவங்களுக்கு இருக்கிற ஃபாக்கிரா சிஸ்டருக்குள்ள தான் என்ன ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஃபாக்கிரா சிஸ்டர் வந்து சஃபா சிஸ்டர் டீம். இப்படித்தான் சஃபா சிஸ்டரோட இந்த ஜேர்னி வந்து லிங்க் ஆகுது. அதுக்கு பிறகு இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். மே 19 எனக்கு ஒரு டவுன்லைனர் ஒன்று கிடைக்குது. அது வரைக்கும் எனக்கு ஓர்டர்ஸும் இல்லை. இன்ட்ரெஸ்டோட சரியா ஒர்க் பண்ணா தானே ஓர்டர்ஸ் வாரத்துக்கும் ஆக்கள் வாரத்துக்கும். ஏதோ நான் ஸ்டேட்டஸ்ல சும்மா போட்டுட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒரு கேர்ள் ஒன்று எனக்கு இது பண்ணி அவங்கள நான் அதுல ஆட் பண்றேன். மே 19 இந்த ஃபர்ஸ்ட் டவுன்லைனரை நான் நெட் பண்றேன். அது வரைக்கும் நான் ஒரு ஓர்டர் கூட போடல. அதுக்கு பிறகு அப்படியே போயிட்டு இருந்தா ருஷானி சிஸ்டர் டீம்ல வந்து அவர் 50 பாயிண்ட்ஸ்க்கு மேல ஆர்டர் போடலாட்டி நான் ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதால படபடன்னு ஒரு சொந்த ஆர்டரையும் போட்டு ஒரு ஒன்றோ ரெண்டோ என்னமோ ஆர்டர் ஒன்று கலெக்ட் பண்ணி ஒரு 50 பாயிண்ட்ஸுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் 6ஆம் மாசம் 15ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் ஆர்டரை நான் பிளேஸ் பண்ணினேன். ரைட். அடுத்ததை பார்த்தேன்னு சொல்லி சொன்னா 7ஆம் மாசம் 18ஆம் தேதி தான் இந்த 250 நான் கம்ப்ளீட் பண்ணினேன். அதுக்கு பிறகு நான் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, ஓர்டர்ஸ் வர தொடங்குனுச்சு. நீ 250 கம்ப்ளீட் பண்ணி இப்ப அல்ஹம்துலில்லான்னு இந்த 7 ஷாப்பையும் நான் 250 முடிச்சுட்டு இந்த மிஸ்டரை மெனேக்கில் டவுன்லைனர் இது பண்ணி அவருக்கும் 250 எல்லா ஷாப்புக்கும் 250 முடிச்சு இப்படி அல்ஹம்துலில்லான்னு போய்கிட்டு இருக்கி. இப்ப இந்த நான் ஷேர் பண்ணதுலயே உங்களுக்கு விளங்கும். நான் ஒன்றுமே செய்யாம சும்மா இருந்துட்டு இருக்கல இந்த அந்த சார்ட்டும் பிறகு நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த சார்ட்டும் வந்து இந்த ஷாப்ஸுகளும் வந்து ஃபில் ஆகிட்டு போகுது. ரைட். அடுத்ததா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் ஒன்று வருது. இந்த 2 சைடாலையும் அந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிளாங்கா கிடக்குன்னு சொல்லி 2 யூஷோப்பால 500 கம்ப்ளீட் ஆகி எனக்கு ஒரு 10,000 வருது. இது எப்ப நான் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா 2024 செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதி தான் இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் வருது. ரைட். அதுக்கு பிறகு அடுத்தது இந்த செகண்ட் இன்கம் 20,000 அடுத்த ஒரு 10,000 வருது. செகண்ட் இன்கமா வருது. அது வருது அக்டோபர் 2024 அக்டோபர் 20. அப்ப எவ்வளவு கேப்ன்னு பாருங்க. இப்ப நிறைய பேர் வந்து குயிக்கா எடுத்துடணும், குயிக்கா நடந்துடணும்னு சொல்லி இது பண்றேன். இப்ப இந்த டீம்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் பார்த்திருப்பீங்க. அதுல நிறைய பேர் ஃபாஸ்டா க்ரோ ஆயிருப்பாங்க குயிக்கா. இப்ப என்ன இது பார்த்து எல்லாமே கொஞ்சம் கிராஜுவேட்டா கொஞ்சம் படிப்படியாகத்தான் எனக்கு நடந்தது. எதுவுமே அவசரப்படல. ஆனா கண்டினியூவா இன்று வரைக்கும் டவுன்லைன்ஸா இருக்கட்டும், ஓர்டர்ஸா இருக்கட்டும் கண்டினியூவா ட்ரை பண்ணிட்டு வாரது. எந்த ஸ்டேட்டஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அபெக்ஸோராவுக்கு ஒதுக்கி வச்சுக்கேன். வேற இந்த இடையில நான் கொஞ்ச நாள் அந்த ஆன்லைன் பிசினஸ் செஞ்சாலும் அதெல்லாம் நான் ஸ்டேட்டஸ்ல போடுறல. அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பைய ட்ரை பண்ணிட்டு வந்துதான் இப்படி இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் பார்த்தா தெரியும். செப்டம்பர் 18 எடுத்த நான் செகண்ட் இன்கம் வந்து அக்டோபர் 20 எடுக்கன். அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லான்னு சொல்லி எவ்ரி வீக் குறைஞ்சது 10,000 நான் எடுத்துக்கொண்டு வரேன். இப்ப இதுல நார்மலா அதுல நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எட் பண்ணல நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் இன்கமுக்கு முதல் நான் சஃபா சிஸ்டரோட சேட் பண்ண ஒரு போட்டிருந்தேன், அது மிஸ் ஆயிருக்கு. அதுல சஃபா சிஸ்டர் என்ன ஒரு நாள் கண்டெக்ட் பண்றாங்க. நீங்க ஃபிரோசா சிஸ்டர் தானே? ஓம் நான் யாரா எவர்ரா இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்ற மாதிரி தான் ஒரு சட் ஒன்று போய்கிட்டு இருக்கி. இந்த மாதிரி இன்கம் எடுக்கலையா, உங்களோட இன்கம் சார்ட்டை கொஞ்சம் அனுப்புங்க பாப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் என்னடா ஒரு இருக்க விடுதல் இல்லையே, மெசேஜாவே இருக்கு. இதுக்காகவே நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ண தொடங்கித்தான் இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் எனக்கு வர தொடங்கினேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இன்கமுக்கு முன்னுக்கு அந்த சட்டை நான் ஹெட் பண்றது எடுத்து போட்டேன்னா அதுல வந்து கிளிக் ஆகாம விட்டிருக்கு. ரைட். அப்படித்தான் படிப்படியாகத்தான் என்னுடைய இந்த முன்னேற்றம் வந்து நடந்துச்சு. சரிதானே? ரைட். அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து செப்டம்பர் 18. ஆனா எனக்கான ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் வந்து அதாவது டீம்ல விஷ் பண்றது நடந்துக்கு பாருங்க. டோட்டல் இன்கம் 60,000 எடுத்ததுக்கு பிறகு அந்த நவம்பர் 2nd வீக்ல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இது போஸ்ட்ல விஷ் பண்ணப்படுச்சு. ஏனென்றா நான் சொல்லல இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் செகண்ட் இன்கம் எதுவுமே சொல்லல. இன்கம் வருது யாரும் நினைப்பாங்களோ இன்னமோ ஒன்றுமே பேசல. அதுவும் சஃபா சிஸ்டர் ஒரு தரம்க்கு என்ன மாதிரி உங்களோட இன்கம் சொல்லி கேட்டதுக்கு பிறகு போய் சொல்ல இயலாதுன்றதுக்காகத்தான் அதுக்கு பிறகுதான் என் இன்கம் போஸ்டே வெளியாக தொடங்கினேன். அப்படியே அந்த நான்
50,000 இன்கம் எடுத்து அந்த ஷானி சிஸ்டர் இன்னொரு குரூப் ஒன்று இருந்துச்சு. 50,000 ஏர்ன் பண்ணாக்கள் அந்த குரூப்புக்குள்ள போனேன் நான். அதுல அந்த 50,000 இன்கம் வந்ததுக்கு பிறகு நான் வித்ட்ரா பண்ணேன். இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் அபெக்ஸோரா இன்கம் வித்ட்ரோவல் சரியா. நான் ஒரு 50,000 சேர்ந்ததுக்கு பிறகுதான் நான் இதை வித்ட்ரா பண்ணி எடுத்தேன். 2024 11ஆம் மாசம் 11ஆம் தேதி தான் இந்த வித்ட்ரோவல் பண்ணி எடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஹாப்பியா இருந்துச்சு. காசு 50,000 வந்த உடனே அந்த ஒரு வகையான சந்தோஷம். ஏதோ சாதிச்சிட்டோமே நம்ம பொய்யென்று நினைச்ச ஒன்று சக்சஸ் ஆகிட்டேங்கிற மாதிரி நமக்கும் தான் நம்மளை நக்கலடிச்ச ஆக்களுக்கு தான் இங்க பாரு எனக்கு இன்கம் ஒன்று வந்து என்ன இன்கம் வித்ட்ரோ ஆயிட்டு பொய்யன்னீங்களே பாருங்களேன் அப்படி என்று சொல்லி என்ற அந்த பிசினஸ் அப்படியே தூக்கி விட்ட ஒரு இன்கம் தான் இந்த 50,000 வித்ட்ரோவல். அதுக்கு பிறகு இந்த வித்ட்ரோவல் வந்ததுக்கு பிறகு இதை பார்த்தா தெரியும். 11ஆம் மாசம் 16ஆம் தேதி சாமனோட ஒரு கான்ஃபரன்ஸ் கால் உண்டு. எங்களோட ஜூம் மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. லீடர்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் தானே நம்மட. சாதாரணமா ஒரு அபெக்ஸோரால ஒரு இதா இருந்த நாம இப்போ ஒரு 10,000 இன்கம் எடுத்து 50,000 குரூப்புக்குள்ள போயிட்டு இப்ப சேர்மன் ஒரு மீட்டிங்ல நம்மளும் ஜாயின் ஆகிருக்கோம். என்ன அப்ப ஒரு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு மிஸ்டர் எல்லாம் காட்டுனேன். இங்க பாருங்க எங்களோட சேர்மன் நாங்களாம் பெரிய லீடர் என்று சொல்லி நானே என்ன ஃபன் பண்ணி கதைச்சிட்டு அப்படியான ஒரு சிச்சுவேஷன். உண்மையை ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். அதனால நான் ஷேர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்றேன். இது 11ஆம் மாசம் 16ஆம் தேதி நடக்குது. ரைட். அடுத்தது வந்து இன்னொரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொன்னா நவம்பர் 18, 23 ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியாகுது. என்ன நம்மளோட வளமையா அந்த டாப் சேல் ரிப்போர்ட் இருக்கித்தானே அதை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த 58வது இடத்துல இந்த பேர் இருக்கி. அப்ப இந்த கணக்கெடுக்கிற லிஸ்ட்ல நம்மளோட பேர் ஒன்று இருக்கே. அம்மா அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு சந்தோஷம். உடனே அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சது. இதெல்லாமே வந்து நம்மள அந்த படிப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு இதுதானே. இப்பயும் இந்த லிஸ்ட்ல இந்த நேம் வருது. ஒரு தரம் ஒரு 14, 15 வந்துச்சு. இப்போ ஒரு 25, 30க்குள்ள மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. அப்படியே இதெல்லாம் சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட். அதுக்கு பிறகு நான் எடுத்த திடீரென்று எனக்கு வந்து ஒரு ஆகக்கூட ஒரு இன்கமா ஒரு 90,000 ரூபாய் வந்துச்சு ஒரு வீக். அதோடயே சொல்லி அப்படியே அப்பாக தொடங்கி டிசம்பர் 2nd வீக்ல எனக்கு ஒரு 90,000 ரூபா ஒரு வீக்ல வந்துச்சு. அந்நேரம் டோட்டல் இன்கம் 2,09,000. இன்னும் மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகலை நான். அதுக்கு பிறகு 12ஆம் மாசம் 16ஆம் தேதி 3 lakh நான் அச்சீவ் பண்ணி டோட்டலா மில்லியனர் கிளப் மெம்பரா நான் வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட டீம்ல இதுதான் அந்த இந்த மில்லியனர் கிளப்புக்குள்ள என்டர் ஆகுறங்கிற ஒரு பெரிய ஒரு கனவும் ஒரு சவாலும். என்ன அல்ஹம்துலில்லாஹ் மிச்சம் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. ரைட். அது கூட இத பாத்தீங்கன்னா தெரியும். இதுவரைக்கும் அபெக்ஸோராவுல வந்து நான் எடுத்த ஆக கூட இன்கம் மே 2nd வீக் நான் எடுத்திருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இது நான் அந்த இடத்துல உண்மைக்கு சந்தோஷம். ஆனா இதை ஏன்னு நான் இதை ஷேர் பண்ணலேன்னு சொன்னா இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இன்கம் திடீரென்று வந்தது தானே. இதை நம்ம ரெகுலரா வரக்கூடிய மாதிரி மாத்தி போட்டுத்தான் இப்படியான இன்கம்களை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதை நிறைய ஷேர் பண்ணல. ஏன்னா இப்போதைக்கு நம்மட இன்கம் வந்து நம்மட ஆக்டிவிட்டிஸை பொறுத்து கூடும் குறையும். என்ன 10,000 வரும், 50,000 வரும், 80,000, 90,000 வரும், திரும்ப 50,000 ஆகும். இப்படி நம்மள அந்த ஆக்டிவிட்டிஸை பொறுத்து மாறி மாறி வந்துச்சு. ஆனா இது எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்டான ஒரு இன்கம். அப்ப இப்படி எல்லாம் நமக்கு வருதுன்னா இன்னும் இதே மாதிரி நம்ம எடுக்கலாம் தானேங்கிற ஒரு மோட்டிவோட தான் நான் ஒர்க் பண்ணி கொண்டு வரேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் இது வரும். நமக்கு வரும்ங்கிற நம்பிக்கை இருந்தா எல்லாருக்கும் கட்டாயம் வரும். ரைட். அப்படி இது வந்து இதெல்லாம் நம்மட அந்த இன்கம் மூலமா நமக்குள்ள சந்தோஷப்பட்ட விஷயங்கள். அதை தாண்டி பிப்ரவரி நம்மட இந்த 2025 பிப்ரவரி மாசம் வந்து அந்த டைமண்ட் க்ரௌன் ஹோட்டல்ல நடந்த ரெகக்னேஷன்ல எனக்கு 7 லட்சம் ரூபா அச்சீவ் பண்ணதுக்காக எனக்கு ஒரு ரெகக்னேஷன் நடந்துச்சு. அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த லைஃப்லயே நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இன்று வரைக்கும் அந்த ஸ்டேஜ்ல ஏறி என்ன ரெகக்னைஸ் பண்ணேன்டா இந்த லைஃப்ல இதுதான் அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த காலேஜ் முடிச்சு அந்த ரெகக்னேஷன் பண்ற அதுல கூட எனக்கு கலந்து கொள்ள வாய்ப்பு உண்டாமே இல்லை சில ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸால.
அப்படி ஒரு மிச்சம் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு போயிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் இது கிடைக்கணும் சொல்லி நான் விஷ் பண்றதோட, இன்னும் நிறைய பேர் அடுத்த இதுக்கு நான் என் டீம் ஆக்களோட பெரிய ஒரு வேன் புடிச்சு போகணும்ங்கிற ஒரு கனவோட நான் இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் துஆ செய்யுங்க எங்களோட டீமுக்காக. ரைட். அடுத்தது எங்க டீம்ல நாங்க போன டைம் ஃபசோனா, அது பக்கத்துல இருக்கிற அந்த நடுவுல இருக்கிறது முஹைமினா சிஸ்டர். நாங்க 3 பேரும் தான் அந்த ஃபங்ஷன்ல கலந்து கொண்டிருந்தோம். இப்ப ஃபசோனாக்கு வந்து அந்நேரம் 1 லேக் அச்சீவ் பண்ணதுக்கு கிடைச்சிருந்துச்சு. இப்ப அவ மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகி டோட்டலா 5 லேக் ஏர்ன் பண்ணிக்கிறா. அதே மாதிரி முஹைமினா சிஸ்டரும் மில்லியனர் கிளப் என்டர் ஆகி 4 லேக் அப்படி ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த இந்த டீம் இந்த ஃபோட்டோ வந்து இன்னும் பெருசா வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு கொள்றேன். ரைட். ஆ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் சொன்னேன் தானே ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆளோட தான் இந்த ஸ்மார்ட் ஏர்னிங்ஸ் வித் அபெக்ஸ் ஓராங்கிறது என்ற ஃபர்ஸ்ட் குரூப். இதுல ஒரே ஒரு ஆளோட நான் அட்மினா இருந்து உருவாக்குன குரூப்ல இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி 286 பேர நாங்க வந்து சேர்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இது பெரிய ஒரு இது இன்னும் அதிகரிச்சுட்டு போகும். ஆனா இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் தானுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல ஷேர் பண்றேன். அதே மாதிரி அந்த டோட்டல் டீம்ல இருந்து 77 பேர் இதுவரைக்கும் 250 முடிச்சு எங்களோட லீடர்ஸ் குரூப்ல இருக்கிறாங்க. அதோட சேர்த்து ஒரு 26 பேருக்கிட்ட இன்று வரைக்கும் இன்கம் மாறி மாறி எடுத்துக்கிட்டு வராங்க. அல்ஹம்துலில்லாஹ் உண்மைக்கு இது இப்படியான இந்த இந்த இன்கம் ஏர்னர்ஸ்ல வார அந்த 26 அந்தங்கிற அந்த அமௌண்ட் வந்து இன்னும் அதிகரிக்கணுங்கிறதுக்காகவே நாங்க டீமா ஒர்க் பண்ணி கொண்டு வரோம். எல்லாருக்குமே இருக்கிற கனவு அதுதானே என்ன. இப்ப நாம இன்கம் எடுக்கிறத விட நம்ம டீமுக்குள்ள எடுக்கிறங்கிறது பெரிய ஒரு சந்தோஷம். அந்த வகையில நாங்க 0ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 26லயாவது இருக்கிறோம்ங்கல சந்தோஷம். அதோட 2 மில்லியனர் கிளப் மெம்பரும் எங்க டீம்ல இருக்கிறாங்க. ரைட். அடுத்தது சரி இதோட அந்த ரீகேப் முடிய போகுது. இப்ப இந்த டோட்டல் இன்கம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆர்வமா இருக்கு. அந்த போஸ்ட காணலையேன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி நான் இதுவரைக்கும் 25 லட்சத்துக்கு மேல சரியா 25 லட்சம் பிளஸ் இன்கம் நான் எடுத்திருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். ஆ அவ்வளோ ஒரு சந்தோஷமா இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ருஷானி சிஸ்டர் குரூப்ல போடுவாங்க. எனக்கு 50,000 இந்த வீக் 80,000 அப்படின்ட்டுலாம். நமக்கு அப்ப இவ்வளோ பேராசை எல்லாம் இல்ல. நமக்கு ஒரு 10,000 வீக்குக்கு வந்தா காணும். சரி மாசம் ஒரு 10,000 வந்தா காணும்ன்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுனேன் இந்த பிசினஸ. ஒரு 25 லட்சம் நான் ஏர்ன் பண்ணிக்கிற நினைக்கையில உண்மைக்கு இறைவனுக்கு தான் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கொள்ளணும். அந்த பணம் எவ்வளவுக்கு பெறுமதிப்பட்டது, எப்படியெல்லாம் அது பயன்பட்டதுன்றத அனுபவிச்ச எனக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ். அது வார்த்தைகள் இல்ல. அந்த வகையில இந்த அமௌண்ட்ங்கிறது இன்னும் அதிகரிக்கணும். ஆனா எல்லாரும் இதே மாதிரி ஒரு இன்கம் எடுக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வை டிட் ஐ ஜாயின் வித் அபெக்ஸ்? நான் ஏன் இந்த அபெக்ஸ் சோராவுல ஜாயின் பண்ணினேன்? ஆனா இப்ப நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய காரணங்கள், நிறைய எதிர்பார்ப்புகளோட வந்திருப்பாங்க. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வரல. ஜஸ்ட் ஹாபி. ஒரு பொழுதுபோக்கு. நான் சொன்னேனே, நான் ஃபர்ஸ்ட் அந்த என்னது ஒரு ஆன்லைன் குரூப் செஞ்சேன்னு சொன்னேன் தானே. அதே மாதிரி அபெக்ஸ் ஒரிஃப்ளாமும் செஞ்சுட்டு இருந்தேன். அது என்னன்னா இப்ப எல்லாரும் நிறைய கமெண்ட். உங்களுக்கு தேவையா நீங்களும் 2 பேர் உழைப்பு வருது, போதா குறைக்கு அவரு டியூஷன் காசு வருது, அது இது அப்படி இப்படி என்று சொல்லி 1000 கமெண்ட். நான் எதுவுமே காதுல வாங்கல. இங்கால காதுல வாங்கி அங்கால காதுல விட்டேன். நான் ஒரிஃப்ளாம் செய்யற டைம்ல நான் ஒரு வீடியோ ஒண்ணு இது பண்ணி அந்த போடுற மாதிரி செய்வோம் தானே. அப்படி வாங்குங்க வெயிட் குறையும் அப்படி இப்படின்னு ஒரு போட்டத்தை இன்றைக்கும் எந்த ரிலேஷன் உண்டு. அதை சேவ் பண்ணி வச்சு மைனி இந்த வீடியோவை பாருங்களேன் அப்படி என்று சொல்லி நம்மள ஃபன் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. சரியானே. ஆனா இப்ப எல்லார வாயும் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி மூடப்பட்டிருக்கு. ஏன்? அன்றைக்கு பழிச்சாக்கல இன்றைக்கு எங்காலடா உங்களுக்கு என்ன வார பக்கத்தாலே எல்லாம் வருதுங்கிற அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட நிலைமை மாறி இருக்கு. இப்ப நான் இதை சொல்ல வர்றது என்னன்னா நிறைய கதைகள் வரும். உங்களுக்கு தேவையா? உங்களோட இது என்ன? அப்ப எங்கட ஸ்டேட்டஸ் நார்மலா இப்ப 2 பேர் கவர்மெண்ட் ஜாப் போதும் தானே. இன்னத்துக்கு பேராசா ஊங்கிற கதைகள். அப்படி இப்ப நம்மளோட அபெக்ஸ் ஓரா பார்த்தா தெரியுமே டாக்டர்ஸ் வரைய செய்யுது. இவங்களுக்கு தேவையாங்கிற கேள்வி அவங்களுக்கு தேவையில்ல. என்ன நமக்கு தேவையா? நமக்கு தேவையில்லையான்னு சொல்லி நாம தான் யோசிக்கணும். அடுத்தது மேபி மை ஜீன். நார்மலா இப்ப எங்கட வாப்பாவை எடுத்துட்டா அவங்க ஆரம்ப கால இப்ப நாங்களாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்.
ஆரம்ப காலத்துல இருந்து எங்க பாப்பா சின்ன சின்ன வியாபாரங்கள் அப்படி வியாபாரத்துல லாஸ்ட் கடைசி வரைக்கும் வியாபாரத்திலேயே சின்ன கடை வச்சு அடுத்தது மாடு வாங்கி விக்கிற இப்படி சின்ன சின்ன பிசினஸ் செய்யற ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்க பாப்பாட பிசினஸ் போனேன். அந்த ஜீன் எனக்கு ஒரு ஆர்வம், இந்த ஜீன் எந்த பிளட்ல இருக்கும் தானே. அதனால ஒரு பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் அப்படி சும்மா ஒரு ஆன்லைன் பிசினஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அப்படி அல்ஹம்துலில்லாஹ் அப்படி அதுவும் ஒரு காரணம் மாதிரி நமக்கு தெரியா நம்ம ஏன் ஒன்றுக்குள்ள நுழையிறோம்னு நமக்கு தெரியா. ஆனா இறைவன் நம்மள இது பண்ணியிருப்பான். அப்படி நான் ஒரு ஹாபி மாதிரி ஒரு பொழுதுபோக்கா ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான் இந்த அபெக்ஸோர. ரைட். இப்ப நான் ஏன் இந்த பிசினஸ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டேன். ஆனா உண்மைக்கு இதை யாரு ஹூ சோஸ் அபெக்ஸ் ஃபார் மீ, யார் எனக்கு இந்த அபெக்ஸோராவை செலக்ட் பண்ணினேன்டா த ஆல் மைட்டி அல்லாஹ். இறைவன் தான் எனக்கு இந்த அபெக்ஸோராவை செலக்ட் பண்ணி தந்திருக்கிறான். ஏன்னா எனக்கு தெரியாது எனக்கு என்ன தேவை இருக்கு, என்னால எவ்வளவு இயலும், நான் என்னென்னத்துக்கு எனக்கு பணம் தேவை எனக்கு தெரியாது. நான் சாதாரணமா ஒரு சின்ன ஒரு ஆன்லைன் பிசினஸ்ல வர சின்ன ஒரு ஃபண்ண வச்சு அதுல 2, 3 சாமான் வாங்கி கிஃப்ட் பண்றது, வீட்டுக்கு சாமான் சேர்க்கிற அப்படி இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டாவே நான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த அபெக்ஸோராங்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட கொண்டு இறைவன் யாரு தந்தேன்னா அது அல்லாஹ் தான். ஏன்னு சொன்னா அந்த இடத்துல நான் சொல்லணும், நான் ஒரிஃப்ளாம்ல வேற ஒரு லீடருக்குள்ள ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன் நான். சரியா? அந்த செஞ்ச டைம் அந்த கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் நிறைய திங்ஸ் எடுத்து அடுத்த ஒரு சின்ன ஒரு இஷ்யூ உண்டானது. அந்த ஃபீட்பேக்ஸ் மோசமாகி வந்ததால அப்ப எனக்கு அந்த என்ன பழைய லீடர்ட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. நானும் ஒரிஃப்ளாம அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு பெர்சனலாவும் இந்த சில கஸ்டமர்ஸுக்கு பெர்சனலா ஒரிஃப்ளாம் திங்ஸ் தேவைப்பட்டதால நானே போய் ஒரிஃப்ளாம் ஆப்ல போய் ரெஜிஸ்டர் ஆகணும். ஓனா ரெஜிஸ்டர் ஆகத்தான் நான் வந்து ருஷானி சிஸ்டரோட கிளிக் ஆகணும். அப்ப நீங்க இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. இந்த ஒரிஃப்ளாம் ஜேர்னி வந்து எவ்வளத்தையோ முடிஞ்சு சரியா. ஆனா இறைவன் என்ன செஞ்சிருக்கான், அதை முடிய வச்சிருக்கான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஜேர்னிய ஸ்டார்ட் பண்றதுக்கு. அந்த இடத்துலதான் ஒரிஃப்ளாமால ருஷானி சிஸ்டருக்கு மெசேஜ் வருது. இப்படி உங்களுடைய ஏரியா, இந்த ஏரியாவுல அவங்க தானே இந்த டைமண்ட் டைரக்டரா இருந்த, அப்ப அவங்களுக்கு இந்த நம்பர் இப்படின்னாரு வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, உங்களுக்கு இதுல போட்டிக்கிறோம், நீங்க கண்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ருஷானி சிஸ்டர் கால் பண்ணி பேசினாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட பேசிட்டு, நான் இப்படி செய்யற ஐடியா இல்ல சிஸ்டர், திங்ஸ் எடுக்கிறதுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லித்தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்பயும் ருஷானி சிஸ்டர் கதையை கேட்டு திரும்பியும் ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணினதான். அதுக்கிடையில ஒரு ஃபிலிம் மொத்தமா போயிட்டு அப்படி இருந்ததால தான் இனி ருஷானி சிஸ்டர் தான் இப்ப அபெக்ஸோராக்குள்ள என்டர் ஆகினேன். அதன் மூலமா எனக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு கிஃப்ட் தான் இறைவன் தந்த இந்த அபெக்ஸோரா. ரைட். அப்படியே பார்த்துட்டு இப்ப இப்ப நான் இவ்வளவு அபெக்ஸோராவை நான் புகழ்றேன்னு சொன்னா அப்ப பிஃபோர் அபெக்ஸ் என்ன அபெக்ஸுக்குள்ள வாரத்துக்கு முதல் என் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லி பார்ப்போம். இந்த லைஃப் நான் சொன்ன மாதிரி அவ்வளவு மோசம்ங்கிறதுக்கு இல்ல, ஏழ்மையில இருக்கல, அல்ஹம்துலில்லான்னு சொல்லி வார வருமானத்துக்கு ஏற்ற செலவோட நாங்க மிடில் கிளாஸ்ங்கிற நம்மட வருமானம் அதுல கொஞ்சம் சேமிப்போம். அடுத்தது பிள்ளைகளுக்கு ஊடு கட்டணும் அது இதுன்னு சொல்லி சின்ன சின்ன எண்ணங்கள் இதுகளோட நம்மளோட ஒரு சின்ன ஒரு வட்டம், நம்மட குடும்பம், நம்மட தேவைகள் சின்ன ஒரு வட்டம். அதே மாதிரி ஒரு ட்ரீம்ஸ்ங்கிற எதுவுமே இல்ல. காலையில எழும்பணுமா, வேலைக்கு போனோமா, பிள்ளை 4, 5 பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூல்ல நம்மள வகுப்புல படிச்சு கொடுத்தோமா, அதுல இயலாத பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோமா, நம்ம ஒரு வீட்டை பார்த்தோமா, இப்படியான எந்தவித கனவுகள் எதுவுமே இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா ஏதாவது ஒரு சின்ன நகை வாங்கணும், அப்படி ஏதாவது குட்டி குட்டி சின்ன சின்ன கனவுகள் இருந்திருக்கும். ஒரு கோல்ஸ் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. இப்ப நம்மளும் நம்மளோட ஃபேமிலி அதே அந்த சர்க்கிளுக்குள்ளதான் நம்ம இருந்தோம். அது ஒரு லிமிட்டட் விஷ், என்ன ஒரு விருப்பப்படுறதும் பேராசைப்பட இல்லாதானே. நார்மலாவே எனக்கு அந்த ஆசைகள் குறைய நான் பெருசா ஆசைப்படுறதில்ல. அப்படியே இருந்து அடுத்தது ஃபினான்ஷியலி டிபெண்டன்ட். நல்லா வந்து வேர்ட பார்க்கணும். இண்டிபெண்டன்ட் இல்ல, டிபெண்டன்ட். ஃபினான்ஷியலி டிபெண்டன்டா என்ன, நம்மட வருமானத்துல நம்ம தங்கி இருப்போம். இப்ப நமக்கு ஒரு வருமானம் வருது, எல்லாருக்கும் சொல்லுவாங்க நீ எவ்வளவுதான் உழைச்சாலும் தேவைகள் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி. அப்படி எங்களுக்கு வர வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவுகள் செஞ்சுக்கிட்டு அந்த ஒரு மேலதிக ஒரு தேவை ஒன்று வரக்கல கொஞ்சம் கைய சொரியும், கைய கடிக்கும். அப்படியான ஒரு நிலப்பாடுல தான் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு ஆனா சந்தோஷமா நல்லா தான் இருந்து. ஆனா அந்த நாமங்கிற வட்டத்தை தாண்டி அங்கால யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா இப்ப சரியா ஆஃப்டர் அபெக்ஸ், இந்த அபெக்ஸுக்கு பிறகு லைஃப் வித் பிக் ஹோப் அண்ட் கான்ஃபிடென்ட். இப்ப
நம்மட வாழ்க்கை என்ன வாழ்க்கை வந்து எப்படின்னா ஒரு நல்ல மிச்சம் ஒரு நம்பிக்கைன்னு நம்ம இதுவரைக்கும் எதிர்பார்க்காத சில கனவுகள் நமக்குள்ள ஒளிஞ்சிருந்த சில கனவுகள் நமக்குள்ள வெளியே வரும். அதை செய்யலாம், நம்மளால ஏலும், நமக்கு ஏலும்ங்கிற நம்பிக்கை நமக்கு இந்த அபெக்ஸ் வந்து நமக்கு எனக்கு தந்திருக்கு. ஒரு கான்பிடென்ட் தந்திருக்குது, ஏலும், நம்மளால ஏலும். நம்ம நிறைய நிறைய இன்னும் பரந்துபட்ட ரீதியில பரந்துபட்ட சிந்தனைகளை கொண்டு நம்ம இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகலாம்ங்கிறதுக்கான ஒரு கான்பிடென்ட்டை இந்த அபெக்ஸோரா தந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பெரிய பிக் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கனவுகள், நிறைய இலக்குகள் இருக்கும். நிறைய பேர் அதே மாதிரி இப்ப எனக்கும் ஒவ்வொருத்தரும் ஏற்கனவே கனவே இல்லாம இருந்த நமக்கு இப்ப நிறைய உதாரணமா முஸ்லிம்ஸ் எடுத்தா இப்ப மக்காக்கு போகணும், இப்ப நார்மலா ஒரு உம்ராவாவது செய்யணும் என்று ஆசைப்படும். இப்ப நம்ம ஒரு ஹஜ்ஜுக்காவது போகணும் அப்படி என்று அந்த கனவுகள் அளவு வந்து பெருசிருக்கு. அதே மாதிரி நமக்கு சில கோல்ஸ் வந்துருக்கு. இப்ப நாம இப்ப இந்த இந்த அபெக்ஸ் சௌராவில் நான் இந்த இதுக்கு போகணும், அதே மாதிரி இந்த டீம் இப்படி எல்லாம் கொண்டு வரணும். அதுல இருந்து அப்படி ஒரு அதை சொல்ல இயலாது. ஒரு ஒரு மீட்டிங்ல அதை ஃபுல்லாவே இது பண்ண இயலாது. சில விஷயங்களை வெளியால சொல்லவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க, பழிக்க மாட்டேன்னு சொல்லி. எல்லாருக்கும் விளங்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ரைட். அடுத்தது வந்து ஆஹ் அன்லிமிட்டெட் விஷஸ். இப்ப நம்ம வந்து ஆசைப்படணும், இது பண்ணணும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னு. ஏனென்றா ஒரு 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 நமக்குண்டு ஒரு வருமானம் வருது அல்ஹம்துலில்லான்னு சொல்லி நம்ம ஆசைப்படுற சில விஷயங்கள் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு எப்பயாவது அதை அமைச்சு கொள்ளலாம், அதை அடைஞ்சு கொள்ளலாம்ங்கிறதுக்கான ஒரு 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 நம்பிக்கை ஒரு கிடைக்கிறதால நம்மட ஆசைகள், நம்மட விருப்பங்கள் வந்து ஒரு லிமிட் இல்லாம நம்ம கொண்டு போகக்கூடிய மாதிரி அல்ஹம்துலில்லாஹ்ன்னு இருக்கு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபினான்சியலி இண்டிபெண்டன்ட். இப்ப நான் ஏர்லியா சொன்ன மாதிரி டிபெண்டன்ட் இல்ல, இண்டிபெண்டன்ட். இப்ப நார்மலா முதல் முதல் நாம வாழ்ந்த அந்த ஒரு நிலப்பாட்டிலையும் இப்ப நாம இருக்கிற அந்த நிலப்பாடுலையும் பார்த்தோம்னு சொன்னா நம்ம செலவு செய்யற விதங்கள், நம்ம ஒரு செலவொன்று வரக்கல நம்மட மைண்ட் மாறுற நம்மட மைண்ட் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ங்கிறதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுது. அது மிக அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நார்மலா நம்ம ஒரு குறித்த மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டு வரக்கல ஒரு திடீரென்று சில செலவுகள், திடீரென்று இதுகள் வரும் பொழுது நமக்கு அது சரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ கொண்டு வரும். நிறைய பேர் இதுல வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அப்படியான அந்த நிலையில இருந்து இந்த அபெக்ஸோரா அந்த மைண்ட வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீக்கிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரம் என்று சொல்லலாம். கடன் இல்லாத வாழ்க்கை, வட்டி இல்லாத வாழ்க்கை தான் இறைவன் கொடுக்கிற மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதை நோக்கி போறதுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு தான் இந்த அபெக்ஸோரா. அது எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு அது அமைச்சு கொடுத்திருக்கி. இன்னும் நிறைய பேருக்கு அது அமையணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன் எல்லாருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். இப்ப நான் எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும், எந்த ஒரு தேவை என்னொன்று வந்தாலும் அந்த மைண்ட்ல ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமா இருக்கிறது பணம். வீட்டுல ஒரு பிரச்சனை ஒன்று வருதா, அது எங்க சுத்தி முத்தி பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்துல போய் அது அந்த காசுலதான் நிக்கும். நிறைய பிரச்சனைகள். அப்படி உண்மைக்கு அந்த பணம்ங்கிறது இப்ப நான் சொன்ன ஆடம்பர வாழ்க்கை தேவையில்ல. நாங்க பெரிய பெரிய இதா வாழ தேவையில்ல. மத்தவங்க அங்க பாடுற அப்படி நடந்துக்கு போகல, நாலு உடுப்பு மாத்திரை, இருந்துக்கு போகல, ஏழு செருப்பு மாத்திரை, அப்படி எல்லாம் தேவையில்ல. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை வந்து உண்மைக்கு இறைவன் தார வரம். அது அந்த பண ரீதியானது. உண்மைக்கு அந்த ஒவ்வொருத்தர் யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஒரு கடனோ ஏதோ ஒன்று கேட்கிற நேரம் எவ்வளவு கூனி குறுகி கேட்பாங்க இல்லையா? அப்ப அந்த மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்கும். பட் நம்ம குடுக்கிற நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த கேட்கிறவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அப்படியான ஒரு மனநிலை இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது தான் உண்மையான வாழ்க்கை. எல்லாருக்கும் அமைச்சு தரணும். அதையெல்லாம் தாண்டி இப்ப பாருங்க, நான் இவ்வளவு காலம் இந்த அபெக்ஸோராக்கு முதல் வாரத்து காலம் நான் கவர்மெண்ட்டுக்கு இல்ல, ஒரு கவர்மெண்ட் ஒரு டீச்சரா அந்த அரசாங்கத்துல சம்பளத்தை நம்பிட்டு அதை வச்சு நான் இது பண்ணிட்டு வந்தேன் நான். ஆனா இப்ப எந்த டீம்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 26 பேரை நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், இன்கம் ஏர்ன் பண்ண வச்சிருக்கிறேன். அப்ப அதான போட்டீங்க, ஐ எம் இன்கம் ஏர்னர்ஸ் மேக்கர். இப்ப நான் ஹோம் மேக்கர்ன்னு சொல்லுவாங்க, என்ன வீட்டுல இருக்கிறாக்கள். ஹோம் மேக்கர் இல்ல, ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல, டீச்சர் இல்ல, எம்ப்ளாயி இல்ல. நான் வந்து இப்ப இன்கம் ஏர்ன் பண்றாக்களை உருவாக்குற ஒரு ஆள். அப்ப நான் பொஸ் இல்ல, நான் சம்பளம் கொடுக்கல. ஆனா நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு என்ன டீம்ல 26 பேர் என்று சொன்னா யோசிச்சு பாருங்க பாப்போம்.
சஃபா சிஸ்டர் டீம்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு எந்த டீம்ல இருக்கிற அந்த 26 பேருங்கக்குள்ள 26 குடும்பம். அதுக்குள்ள என்ன போல ஃபன்னா ஜாயின் ஆகுன பிள்ளைகளும் இருக்குது. ஆனா, அதுக்குள்ள அந்த வார ஒரு 10,000 நம்பி அத எடுத்து அத எடுக்கும் பொழுது அவங்க கேட்கிற துஆக்கள், அவங்க பேசுற அந்த வார்த்தைகள், அதுவே நம்மள இறைவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ்ண்டு இதுக்காகவே இந்த அபெக்ஸ் ஹோரா செய்யலாம். நம்மட வார அந்த வருமானங்களையும் தாண்டி, நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷங்களையும் தாண்டி, மத்தவங்களுக்கு நம்ம குடுக்கலாட்டியும், நம்ம மூலமா போய் சேருதே! அதுக்காகவே நம்ம இந்த அபெக்ஸ் ஹோராவ செய்யலாம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ சில அப்ப நான் ஏற்கனவே நான் சொன்னேன். இப்ப ஏர்லியா நான் எப்படி இருந்தேன், இப்ப என்ன மாதிரி நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு. இப்ப சில விஷயங்கள், இப்ப சில சந்தோஷங்கள நான் உங்களோட ஷேர் பண்ணலாம். இப்ப நெறைய பேர் நெறைய வாங்கியிருப்பாங்க. ஆ இப்ப சஃபா சிஸ்டர் எடுத்து சொன்னா, அவங்க வளவு வாங்கியிருக்கிறாங்க. ருஷானி சிஸ்டர் வளவு எடுக்க போறாங்க. வாகனம் எடுக்க போறாங்க. இப்படி நெறைய பேரு நெறைய நகைகள் அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி நெறைய சந்தோஷங்கள் இருக்கும். ஆனா, நான் என்னோட இந்த இவ்வளவு காலம் நான் எடுத்த இன்கம்ல வந்து, நான் அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய திங்ஸ்கள் அப்படின்னு சொல்லி வாங்கலன்னு சொல்லி சொன்னாலும், நான் ஏர்லியா சொல்லியிருந்தேன். ஒரு 25,00,000 நான் 25,00,000க்கும் கூட. சரியா? அரவுண்ட் பண்ற அந்த அமௌண்ட் வந்து 25,00,000 நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன்டா, அந்த 25,00,000த்தையும் வச்சு நான் என்னென்ன செஞ்சிருப்பேன்? எவ்வளவு தேவைகள பூர்த்தி செஞ்சிருப்பேன்? எல்லாத்தையும் எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் சொல்ல இயலாதானே! அப்படி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அந்த வகையில முதலாவது விஷயத்த பார்த்தா, பிக் சப்போர்ட் ஃபார் ஹஸ்பண்ட். சரி, இப்ப நெறைய பெண்கள் இருக்கிறாங்க. வ கணவன்மார் வந்து ஃபாரின்ல வொர்க் பண்ணி லட்சக்கணக்குல சம்பளம் எடுத்து, பல பவுன் கணக்குல நகைகள் அனுப்பி, அத ஸ்டேட்டஸ்ல போட்டு, அப்படி ஃபன் பண்ணி சந்தோஷமா இருக்கிறார்கள் இருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு பிசினஸுக்கு இன்வைட் பண்ணாலும், அவங்களோட மைண்ட்ல வர நமக்கு தான் மாசம் மாசம் லட்சக்கணக்குல காசு வருது. நமக்கு ஏன்? ங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆனா, அது யார் உழைச்சது? அவங்களோட மிஸ்டர் உழைச்சது. அதுல அவங்க வாழ்ந்து கொண்டு வராங்க. சரிதானே? ஆனா இந்த இடத்துல ஒரு அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண இயலுமா? என்ன சப்போர்ட் செய்ய இயலும்? அவங்க ஒரு கணவன் உழைச்சு தந்து ஒரு 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 பெண் வாழ்ந்து கொண்டு வாரான்னா, என்ன சப்போர்ட் செய்ய இயலும்? அவரு கொண்டு வர காச வந்து ஏத்த மாதிரி செலவு பண்ணி, கொஞ்சம் சேவ் பண்ணி, ஒரு சீட்ட சாமான கட்டி, நகைய சாமான வாங்கி, அப்படி ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. அப்படி இல்லன்னு சொல்லி சொன்னா என்ன செய்வாங்க? அவர உடுப்பு கழுவி குடுக்குறது, சமைச்சு குடுக்குறது, வீடு வழுசாக்குறது, இப்படியான வேலைகள் தான் அவங்க சப்போர்ட் அண்ட் சைடு. ஆனா ஃபினான்ஷியலி ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவரு கஷ்டப்படுற நேரம், நம்மட்ட பர்ஸ்ல இருந்து இந்த அறைக்கு காசுன்னு எடுத்து குடுக்குற நேரம், அந்த அந்த ஃபீலிங்க யோசிச்சு பாருங்க பாப்போம். இப்ப நிறைய ஆம்பளைகள் வந்து விரும்புறல்ல, வைஃப் வந்து உழைச்சு அவட காசு இல்லன்னு. வைஃப் உழைச்சாலும், நாம உழைச்சாலும் அது நம்மட காசு. இறைவன் தந்த காசு. அந்த மைண்ட் செட் நிறைய பேருக்கு இல்ல. அதனால தான் நிறைய ஹஸ்பண்ட்மார் வந்து நம்ம நிறைய வைஃப்மார அந்த பிசினஸ் செய்ய விடுறல்ல. நீ உழைக்க தேவையில்லன்னு. ஆனா உண்மைக்கு நான் ஃபீல் பண்ணது, அது ஒரு ஃபன்னாவும் இருக்கும் அந்த ஃபேமிலிக்குள்ள. இப்ப இப்ப ஒரு அவசரத்துக்கு நம்மள்ட்ட பேங்க்ல சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா, அவரு கேட்கிற நேரம், "இதுக்கு வெட்டி எடுங்கன்னோட பார்த்தீங்களா? எனக்கிட்ட காசு வாங்குற ஆழமா போயிட்டு" அந்த ஃபன் பண்றதே ஒரு ஹேப்பி தான். அப்படி அந்த பிக் சப்போர்ட் நம்மோட ஹஸ்பண்டுக்கு செய்ற சப்போர்ட். இதுல நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொன்னா, நான் ஏர்லியா சொன்ன மாதிரி, அல்ஹம்துலில்லாஹ்ன்னு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா நல்லாத்தான் போய்க்கிட்டு இருந்தது. ஆனா நான் மிஸ்டர் இதா வந்து ஒரு பிசினஸ் ஒண்ணுக்கு முதல் ஒன்று போட்டு லொஸ்ட் ஆனுச்சு. அந்த இடத்துல தான் அந்த பணம்ங்கிற தேவைப்பாடு வந்து உணர்றதுக்கு ஸ்டார்ட் ஆனுச்சு. இப்ப இன்னொருத்தர்ட்ட கேட்டு தெரியல, இது பண்ணலன்றாலும், சரி அடுத்த மாச சம்பளம் வாரத்துக்குள்ள அந்த மைண்ட் செட் வந்து அப்படி இருக்கும். தெரியும் தானே இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தொகை. கிட்டத்தட்ட 30, 40 லட்சம் லொஸ்ட்ன்னு சொல்லி சொன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப அப்ப நான் இந்த பிசினஸ் வந்து ஜாயின் ஆகக்குள்ள, இப்ப அந்த கடனைலாம் அடைக்கிற எண்ணத்தோட நான் ஜாயின் ஆகவே இல்ல. யோசிச்சு பாருங்க பாப்போம். நம்ம சாதாரண ஒரு டீச்சரா இருந்துட்டு, ஒரு ஆன்லைன் பிசினஸ் செஞ்சுக்கிட்டு, இந்த 35, 40 லட்சம் அத வந்து நம்ம கடன் அடைக்கலாமே. யாருக்கு அந்த எண்ணம் வருமா? இல்ல. அது நெனச்சு கூட பார்க்கல. ஆனா, இப்ப நான் இந்த அபெக்ஸோரா பிசினஸ்ல ஜாயின் ஆகுனதுக்கு பிறகு, அந்த லொஸ்ட்ல வந்த சில சில பிரச்சனைகள வந்து நான் லட்சக்கணக்குல, ஆயிரக்கணக்குல நம்ம நம்ம மூலமா நம்ம செய்றோமே! அ எங்கபோது யோசிச்சு பாருங்க பாப்போம். இந்த பிசினஸ் எப்படிப்பட்ட இப்ப நான் சொன்னது விளங்கிட்டா, ஏன் இறைவன் எனக்கு இந்த பிசினஸ அல்லாஹ் தான் எனக்கு ஏற்படுத்தி தந்தான் என்று நான் சொன்னதுக்கான காரணம் இதுதான்.
அப்படி நான் சாதாரணமா போய் நுழைய போனது, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சுமைய எங்கட ஃபேமிலில இருந்து நீக்குறதுக்காக தந்த ஒரு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த அபெக்ஸோரா. அதேபோல சின்ன சின்ன கிஃப்ட்ஸுகள் நம்ம வாங்கி குடுப்போம். ஃபேமிலி விசிட் பண்ணும் பொழுது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அப்படியான செலவுகளுக்கு இந்த பணம் பயன்பட்டுச்சு. அதே மாதிரி ஒரு ஒரு வீக்லி ஸ்டார்ட்ல எல்லாம் அந்த வீக்லி காசு வரக்குள்ள வீக்லி ட்ரீட் நடக்கும். இப்ப சாதாரணமா அந்த பிள்ளைகளுக்கு விருப்பமான சாப்பாடு வாங்கி குடுக்குறது, அப்படி இப்படின்னு அது ஒரு ஒரு வகையான சந்தோஷம். அதப்போல நம்ம இப்ப இவ்வளவு காலமும் நம்மள்ட்ட சிலர் உதவி கேட்டு வார நேரம் நம்ம சில உதவிகள் செஞ்சிருப்போம். சில காரணங்கள் சொல்லியிருப்போம். சில நேரம் நம்மள்ட்ட இல்லாம இருந்திருக்கும். ஆனா இப்ப உதவி என்று வார நேரம் குறைஞ்சது ஒரு டேட்டாவது சொல்லலாம். என்ன வார திங்கட்கிழமை எடுப்போமே. இப்படி ஒரு சந்தர்ப்பத்த இந்த அபெக்ஸ் ஏற்படுத்தி தந்தீங்க. உண்மைக்கு நினைக்கும்போது மிச்சம் சந்தோஷமான ஒன்று. இப்ப ஹெல்ப்ங்கக்குள்ள பல லட்சம், கோடிக்கணக்குல நீங்க யோசிக்க தேவையில்ல. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு ரூ. 1000 ஆண்டாலும், அது அந்த உதவி என்று கேட்டு வாரவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அமௌண்டா தான் இருக்கும். அடுத்தது இந்த வருஷத்துக்குள்ள வந்த இந்த ஈத் செலிப்ரேஷன் என்ன நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அபெக்ஸோரோட மணியாலே நாங்க செஞ்சோம். அந்த எல்லாம் உடுப்பெடுக்கிறதுல இருந்து, வீட்ல சாப்பாடு செய்யறதுல இருந்து, வார குட்டீஸுக்கு காசு குடுக்கறதுல இருந்து எல்லாமே அபெக்ஸோரா மணியிலேயே செஞ்சது. அப்ப யோசிச்சு பார்க்கும்பொழுது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய சப்போர்ட் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எவ்வளவு காலமும் பெருநாள் கொண்டாடாம இருக்கல, உடுப்பெடுக்காம இருக்கல. ஆனா எக்ஸ்ட்ராவா நமக்கு ஒரு சப்போர்ட்டா இல்லையா இது? அப்படி இந்த அபெக்ஸோரா வந்து எல்லாருக்கும் அமைக்கணும் இதே போல மிச்சம் ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட். இந்த சாமான பார்த்தீங்கன்னா, எனக்கே சிரிப்பு வருது. எனக்கு வேற வழி இல்லாம நான் இத ஃபோட்டோ புடிச்சு போட்டிருக்கிறேன். ஏன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 25,00,000ம் மிக பிரயோசனமான முறையில நான் பயன்படுத்தினேன். அதையும் தாண்டி சின்ன சின்ன குட்டி குட்டி ஆசைகளுக்கு, இதுல பார்த்தது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து அந்த ரெக்லைனர் சோஃபான்னு சொல்லி அந்த இருந்துட்டு சாயிற மாதிரி அந்த சோஃபா. அடுத்தது அந்த குட்டி ஸ்கூட்டர் ஒண்ணு புள்ளைகள் ஓடும் தானே! அப்படி மகனுக்கு அண்ணா சின்ன டைம் வாங்கி கேட்கிற டைம்ல வாங்குவோம் வாங்குவோம்ன்னு சொன்னது இப்ப வாங்கப்பட்டிருக்கு. அதப்போல இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேங்காய் துருவுறது. இப்ப எனக்கு இந்த சமைக்கிறேன்டாலே பெரிய ஒரு விஷயம். எனக்கு மலை பொளக்குற விஷயம் விட இந்த சமைக்கிற விஷயம் தான். அதுல இந்த தேங்காய் துருவுறது பெரிய ஒரு சாப்டர். அப்ப அதுக்காகவே அத வாங்கி வச்சேன். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு ரூமுக்கு நாங்க டைல்ஸ் ஒட்டுனோம். அது ஒரு விஷயம். ஒரு சிமெண்ட் பூசி இருந்த ஒரு ரூமுக்கு வந்து நாங்க டைல்ஸ் ஒட்டுனோம். அ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும். அடுத்தது இத பார்த்தீங்கன்னு சொன்னா, அது என்னன்னு விளங்குமா உங்களுக்கு? சின்னாக்கள் போடுற ஹேர் பேண்ட், அந்த ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ், கிளிப்ஸ் அதுகள். இப்ப வழமையா நம்ம ஒரு உடுப்பு எடுத்தா அதுக்கேத்த மாரி 1, 2 வாங்குவோம் தானே! இது நான் ஒரு ஆன்லைன்ல பார்த்து நல்லா இருக்கேன்னு மொத்தமா அப்படியே ஆர்டர போட்டு மொத்தமா எடுத்து அப்படியே தரம் தரமா பாவிப்படு இப்படி குட்டி குட்டி திங்ஸ் தான் நான் இந்த பெற்றோராவுல அப்படி மெமரீஸா அவங்களுக்கு காட்டுறதுக்கு எனக்கு தெரிகிற போட்டோஸ் இவ்வளவும் தான். ஆனா, அதுல நான் அடைஞ்ச பலன்கள வந்து இந்த ஒரு மீட்டிங்ல சொல்லி முடிக்கவும் இயலாது. உங்களுக்கு விளங்கியிருக்கும். ரூ. 25,00,000 காசு எந்த அளவுக்கு நான் பயன்படுத்தியிருப்பேன்ட்டு உங்களுக்கு விளங்கியிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஆ எல்லாருக்கும் இது வந்து மிச்சம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாராலயும் இயலும். ஆ எல்லாராலயும் இயலும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இதுல மெயினான விஷயம் வந்து என்னன்னு சொன்னா ஆ நம்மள நாம நம்புறேன். யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் யூ திங்க். நீங்க உங்கள பத்தி நினைக்கிறத விட, நீங்க கடும் ஸ்ட்ராங்ல நாம கொஞ்சம் பேர் இந்த அபெக்ஸோட செய்றோம். டைம் இல்லன்னு சொல்ற ஆட்களுக்குள்ள, நாம ஏதோ இது கஷ்டம், இப்படியெல்லாம் செய்றது கஷ்டம்ன்னு சொல்லிட்டு போற ஆட்களுக்குள்ள, நீங்க ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்றா, அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் தான். அப்படி உங்கள நீங்க நம்புங்க. அதே மாதிரி கீப் ஃபைட்டிங் என்றா என்ன? போராடுறது. நீங்க உங்கள நம்பி நீங்க போராடுறது. இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு வரும். அதேபோல 10 பேரு நான் 5 பேர்ட்ட பேசி 5 பேரும் வரல. 10 பேர்ட்ட பேசி 10 பேரும் வரலன்னா, அந்த 11வது ஆள் உங்களுக்கு வரலாம். 1000 பேர்ட்ட பேசி ஒரு 10 பேர் வந்தாலே உங்களோட பிசினஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்படி ஒருத்தர் நீங்க நம்பாதீங்க. உங்களோட டீம்ல 4 பேர் வரலாம், 5 பேர் வரலாம். இருக்கிற ஆட்கள ஸ்ட்ராங் பண்ணுங்க. புது புது ஆட்கள பின்னால தேடுங்க. இப்ப இன்றைக்கு யாரோட பேசுனீங்க? நீங்க எப்படி முயற்சி பண்றீங்கங்கிறது தான் மெயின். இப்ப நீங்க இருந்து ஒரு பெரிய முயற்சி போடுறீங்கங்கிறத விட, ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன முயற்சி போடுறீங்களாங்கிறது தான் இறைவன் பார்ப்பான். ஏன்னா உங்களோட முயற்சி, நீங்க குடுக்குற டைமுக்குரிய
பலன் கட்டாயம் உங்க எல்லாரையுமே வந்து சேரும். ஆகவே முதலாவது நீங்க உங்கள நம்புங்க. மனம் வந்து சோர்ந்து போகும். இப்ப எவ்வளவு இன்கம் எடுத்து பண்ணி சில நேரம் என்னடா அந்த மாதிரி இருக்கும். ஆனா, இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கிற டைம்ல நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். அத தவற விட்டோம்ன்னு சொல்லி சொன்னா, நம்ம எங்க தேடி போனாலும் நமக்கு சரியான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்காது. அப்படி எல்லாருமே எல்லாராலயுமேலும் கட்டாயம் இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே பயன்படுத்திக் கொள்ளுங்க. நிறைய பேர இன்வைட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வருமானத்த ஏற்படுத்தி குடுங்க. ஆ உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி மத்தவங்களோட வாழ்க்கையும் உயரும். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் இதுல இருந்த எல்லாருக்கும். ஏதாவது பிழைகளா பேசியிருந்தேன்னா சாரி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க் யூ ஸோ மச் ஃபிரோசா சிஸ்டர். உண்மையிலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நானும் கேட்டுக்கொண்டு நின்னேன். டைம் போனதே விளங்கல்ல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு உங்களோட ஸ்டோரி. ஓகே, தேங்க் யூ ஸோ மச். உண்மையிலே வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் வந்து ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஃபெக்ஸோரா. ஸோ உண்மையிலே ஒவ்வொரு லீடர்ஸ்ட ஸ்டோரிகள் கேட்கும்போது தான் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இப்படிலாம் அவங்களோட லைஃப்பை மாற்றிருக்கான்றது எனக்கு புரிய வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஜேர்னியை வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து ஷேர் பண்ணதுக்கு. ஸோ கட்டாயம் உங்களோட இன்னும் உங்களுக்கு என்னென்ன ட்ரீம்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபெக்ஸோரால நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லி நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கட்டாயம் ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே காய்ஸ், நாங்கள் இந்த செஷனை வந்து எண்ட் பண்ணுவோம். நாளைக்கு நாங்கள் இன்னொரு செஷனில் சந்திப்போம். ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.